இங்க ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் தன்னோட உசிரையே பணைய வச்சு ஒரு படத்துல நடிக்கிறாருங்க. அது ஏன் பணைய வைக்கிறாருன்னு சொல்றேன்னா, அவர் நடிக்கிற படத்துடைய இயக்குனரே இப்ப அந்த சூப்பர் ஸ்டாரை எப்படின்னா போட்டு தள்ளணும்னு நினைப்பாரு. அப்படி ஒருத்தர் கூட தான் வலுக்கட்டாயமா இப்ப இந்த சூப்பர் ஸ்டார் படம் பண்றாரு. அப்படி அவங்க ரெண்டு பேருக்கும் சுத்தமா ஆகாது. சோ அப்படிப்பட்டவங்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல என்ன மாதிரியான சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்தது, அதையும் தாண்டி அந்த படத்துல ஒரு முக்கியமான நாயகி நடிக்கிறாங்க. ஹீரோக்கு திருமணமானாலும் அந்த நாயகியோடைய அழகுல மயங்கி தெரியாம காதலிக்க செய்றாரு. அப்படி அந்த காதல் ஒரு மிகப்பெரிய சம்பவம் வரைக்கும் போதுங்க. அந்த சம்பவம் என்ன, அந்த காதல்னால இந்த ஷூட்டிங் எப்படி எல்லாம் திசை மாறுது அப்படின்ற எல்லாத்தையும் தான் இந்த படத்துல பரபரப்பா சொல்லிருப்பாங்க. எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம காந்தா அப்படின்ற ஒரு ரொம்ப வித்தியாசமான படத்துடைய ஸ்டோரி டீகோடிங் ரிவ்யூவை தான் பார்க்க போறோம். உண்மையிலே ரொம்ப அருமையான படங்க. இப்போ ஓடிடில வந்திருக்கு. ஓடிடில பாருங்க. இந்த படம் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்க வாய்ப்பு இருக்கு. அதை ப்ரமோட் பண்றதுக்கு தான் இந்த வீடியோவே. இப்போ இந்த கதையில என்ன இருக்குன்றத பார்த்துடலாம். லைக் கொடுக்கலாம். ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. பை தி வே நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. ஒரு நள்ளிரவு. அந்த இரவு பயங்கரமான மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட மழையிலையும் ஒருத்தர் ரெயின் கோட் எல்லாம் போட்டுக்கிட்டு கையில ஒரு துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு ஒரு புது நடிகை இருக்கிற அறைக்குள்ள நுழையிறாரு. அப்படி அங்க இருக்கிற ஒரு பெண்ணை தான் துப்பாக்கியால அங்க போட்டு தள்ளுறாரு. அப்படி அந்த நபர் யாரு, அங்க போய் சேர்ந்த பெண் யாரு அப்படின்ற எல்லாத்தையும் பின்னாடி பார்க்கலாம். இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, அதாவது 1950ல இந்த கதை நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. மெட்ராஸ்ல தாங்க அப்ப எப்பவுமே ஷூட்டிங் நடக்கும். அப்படி மெட்ராஸ்ல இருக்கிற மிகப்பெரிய இயக்குனர்னா அவரு டிபிகே அப்படின்ற ஒரு இயக்குனர் தாங்க. அவரை எல்லாரும் ஐயா அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க. அப்படி அவரு நிறைய படங்களை இயக்கி பெரிய பெரிய நடிகர்களை உருவாக்கி இருக்காரு. அப்படி அவரு உருவாக்குன ஒரு நடிகர் தான் இப்போ சூப்பர் ஸ்டாரா இருக்கிற டிகேஎஸ் அப்படின்னு சொல்லப்படுற நம்ம ஹீரோங்க. ஆனா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஹீரோக்கும் இவருக்கும் நடந்த சண்டையில இதுக்கு மேல இவரை வச்சு நான் படமே எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த இயக்குனர் இப்ப இயக்குறதையே விட்டுட்டு வீட்டுல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படி ஒரு டைம்ல தான் ஒரு முக்கியமான ப்ரொடியூசர் வந்து, ஐயா ஆல்ரெடி என்னுடைய கம்பெனி பெரிய நஷ்டத்துல இருக்கு. நீங்க வந்து ஒரு படம் இயக்கி கொடுத்தா மட்டும்தான் அந்த நஷ்டத்துல இருந்து என்னால வெளியே வர முடியும். அதனால நீங்க ரொம்ப நாளா எழுதி வச்சிருக்கிற உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப இணக்கமா இருக்கிற சாந்தா அப்படின்ற அந்த ஸ்கிரிப்டை இப்ப நம்ம படமா பண்ணலாம்யா, என்ன சொல்றீங்கன்ற மாதிரி கேட்க இவரும் யோசிச்சு பார்த்துட்டு, அதுல நடிக்கணும்னா ரொம்ப வேல்யூவான நடிகர் நடிச்சாதான் முடியும். அப்படி நம்ம கிட்ட நடிகர் இருக்காரான்ற மாதிரி கேட்க, ஐயா அதான் டிகேஎம் இருக்காரு, நம்ம மகாதேவன், நீங்க உருவாக்குனவர் தானே, அவருக்கு உங்க மேல கோவம் எல்லாம் போயிடுச்சியா, உங்க படத்தை நடிக்கிறதுக்கும் அவரு ஒத்துக்கிட்டாரு. அவரு கூட நீங்க மறுபடியும் சேர்ந்து எனக்காக இந்த படத்தை பண்ணி கொடுக்கணும்ன்ற மாதிரி கேட்க, இப்ப அந்த டைரக்டரும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு, ஏதோ நீ கேட்கற அப்படின்றதுனால நான் இதை பண்றேன். ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்துட்டு அவன் திமிரா அவனோட சூப்பர் ஸ்டார் தனத்தெல்லாம் இங்க காமிச்சிட்டு இருக்க கூடாது. நான் சொல்றதுக்கு கேட்டு எல்லாத்தையும் அவன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அந்த படத்துடைய ஷூட்டிங்கும் ஆரம்பிக்குதுங்க. படத்துடைய பேரு சாந்தா. மெட்ராஸ்ல இருக்கிற ஒரு பெரிய ஸ்டுடியோல நல்ல அருமையான செட் எல்லாம் போட்டுட்டு அப்படியே ஆரம்பிக்கிறாங்க. சவுத் இந்தியாவுடைய முதல் பேய் படம் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்துடைய டேக் இருக்குங்க. அப்படி இந்த படத்துல ஹீரோயினா நடிக்க குமாரி அப்படின்ற ஒரு பொண்ணை தான் அந்த இயக்குனர் அறிமுகப்படுத்துறாரு. அவங்களுக்கு இது முதல் படங்க. அப்படி அந்த பொண்ணுகிட்டையும் வந்து, என்னமா எல்லா வசனத்தையும் கரெக்டா படிச்சிட்டியா, நான் ஆக்ஷன் சொன்ன நீ அசத்தணும். இந்த படத்துடைய ஹீரோ யாரு, மகாதேவன், அதெல்லாம் இல்ல. இந்த படத்துடைய ஹீரோ ஹீரோயின் எல்லாமே இந்த குமாரி தான், அதை நீ மனசுல வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினும், ஐயா ஒண்ணுமே இல்லாத என்ன நீங்க தான் உருவாக்குனீங்க, நான் உங்க பொண்ணு மாதிரியா, நான் உங்க பேச்சை மட்டும் தான் கேட்பேன் அப்படின்ற மாதிரியும் அங்க சத்தியம் பண்ணியும் கொடுக்குறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்திலேயே அந்த மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரான மகாதேவன் இருக்காரு பாத்தீங்களா, அவர் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வராருங்க. அவர் வந்த உடனே அங்க இருக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட், ஒர்க்கர்ஸ் எல்லாருமே அவரை சொல்லுதுக்க. அவர் வந்த உடனேயே என்னோட மனைவியா இந்த படத்துல நடிக்கிற அந்த பொண்ணு யாரு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. முதல் சீனா 60வது சீனை எடுக்கலாம். இந்த இடத்துல இந்த இயக்குனர் ஐயா சொல்றதெல்லாம் யாரும் கேட்க தேவையில்ல, நான் சொல்றத மட்டும் கேளுங்க. அந்த படம் பேரு சாந்தாலாம் வைக்காதீங்க, படத்துல என்னோட பேரு காந்தா தானே, அதையே படத்துக்கு தலைப்பா வைங்க, கிளைமேக்ஸ் கூட நான் முடிவு பண்ற மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லி அங்கேயே இந்த இயக்குனர் முன்னாடி நம்ம ஹீரோ பயங்கரமா சீனை போட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்க கேட்க அந்த இயக்குனர் ஐயாக்கும் பயங்கர கோவம் வருது. இப்போ ஹீரோவே சொன்னதுனால படத்துடைய பேரும் காந்தா அப்படின்ற மாதிரி மாத்தி அந்த முதல் காட்சியும் எடுக்கிறாங்க. அதுல நம்ம ஹீரோ சேர்ல வந்து உட்காரணுங்க, அதை மட்டும் தான் அந்த இயக்குனர் பண்ண சொல்றாரு. ஆனா அவருமே அப்படியே ஓடி வந்து சேர்ல உட்காந்து மூமெண்ட் கொடுத்து சில ஸ்டைல் எல்லாம் பண்ண, இப்படி எல்லாம் பண்ணாதான் என்னுடைய ஆடியன்ஸுக்கு பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அங்க நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு பூவை கொடுக்குறாரு. இப்ப அந்த ஷாட் ஓகேவா இல்லையான்றது இயக்குனர் கிட்ட கூட கேட்க மாட்டாருங்க. அங்க ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருப்பாரு, அவர்கிட்ட தான் இப்ப ஹீரோ கேட்பாரு.
இருப்பாரு. ஏன்னா முன்ன இதே படம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ இந்த இயக்குனரோட இயக்கத்துல நடிச்சிருப்பாரு. அப்ப அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நம்ம ஹீரோ சில ஸ்டைல் எல்லாம் பண்ண அது இந்த இயக்குனருக்கு சுத்தமா பிடிச்சிருக்காதுங்க. அவரு அங்கேயே ஒரு சேரை எடுத்து ஹீரோவையே அடிக்க வந்து, நான் சொல்றதை மட்டும் தான் இங்க நீ நடிக்கணும், அதை தாண்டி எதுவும் பண்ணக்கூடாதுன்ற மாதிரியும் அசிங்கப்படுத்தி இருப்பாரு. அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்ப இந்த இயக்குனர் டவுன்ஃபால்ல இருக்கும் போதோ இந்த ஹீரோ அவர் இஷ்டத்துக்கு அங்க பேசி நான் வச்சதுதான் சட்டன்ற மாதிரி காமிச்சு அங்க அவரை வெறுப்பேத்திக்கிட்டும் இருக்காரு. அப்படி நிகழ்காலத்துல அந்த இயக்குனர்கிட்டயும் வந்து இந்த படம் முடிகிற வரைக்கும் நீங்க ஓரமா உட்காந்து வேடிக்கை பார்த்தா மட்டுமே போதும், இந்த படத்தை எல்லாமே நானே பாத்துக்கிறேன், நானே ஏற்கிறேன்ற மாதிரியும் பேரு மட்டும் உங்க பேரை போட்டுக்கிறேன்ற மாதிரியும் அந்த நடிகர் மிரட்டாரு. இதுல அந்த இயக்குனரும் நொந்து போய் உட்கார இப்ப அடுத்த சீன் ஹீரோயினோட ஒரு ரொமான்டிக்கான சீன் இருக்குங்க. அதையுமே நம்ம ஹீரோ அங்க படம் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயினுக்கும் கேமரா பொசிஷன் சொல்லணுங்க. ஆனா அங்க நம்ம ஹீரோயினும் ஹீரோவோட பேச்சை கேட்காம அங்க இந்த இயக்குனர் ஐயா இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்ட வந்து ஐயா நீங்க சொல்றதை மட்டும் தான் நான் கேட்பேன், நான் எங்க நிக்கணும் என்ன வசனத்தை பேசணும்னு நீங்க சொல்லி கொடுங்கன்ற மாதிரி அங்க சொல்ல இந்த இயக்குனருக்கும் ஒரு மாதிரி கௌரவமா ஆகுதுங்க. அவருமே நேரா ஹீரோ கிட்ட வந்து நீ எதை வேணா வேலைக்கு வாங்கலாம், ஆனா இவ என்னுடையவ, இவளை வச்சே நான் உன்னோட ஆணவத்தை அழிச்சு காட்டுறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்ல இப்ப ஹீரோவும் அந்த புது நடிகையான ஹீரோயினை ஒரு கோவத்தோட பார்க்க கொஞ்ச நேரத்திலேயே ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அந்த ரொமான்டிக்கான சீன்லயும் ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே நடிக்கிறாங்க. இவங்க புது நடிகை அப்படின்றதுனால கொஞ்சம் சுமாராதான் நடிப்பாங்கன்ற மாதிரி ஹீரோ நினைச்சு அதுக்கேத்த மாதிரி அவரும் சுமாரா நடிக்க, ஆனா அவங்க பட்டைய கலப்புறாங்க. ஐயோ நம்ம நடிப்பை கொஞ்சம் கம்மியா நடிச்சிடுமே, இன்னும் சூப்பரா நடிக்கணும்னு சொல்லி ஹீரோ இன்னொரு டேக் கேக்குறாருங்க. ஆனா அந்த இயக்குனர் உனக்கு இதுவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல இதுல ஹீரோக்கும் பயங்கரமா கௌரவம் இருக்குது. இப்ப இன்னொரு சீன் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த சீன்ல கணவர் மனைவிக்குள்ள சண்டை, அதுல மனைவி கணவரை திட்டுற மாதிரி இருக்கணும், ஆனா நம்ம ஹீரோயின் தெரியாம ஹீரோவை அடிச்சிடுறாங்க, அதுவும் அரைஞ்சிடுறாங்க. இது அங்க வேடிக்கை பார்க்கிற இயக்குனருக்கும் பெரிய சந்தோஷமா இருக்குங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து அரையிற மாதிரி சீனே இல்லையே, எதுக்கு இப்படி எடுத்தீங்கன்ற மாதிரி கேட்க உடனே ஹீரோ பயங்கரமா கோவப்பட்டு ரீடேக் பண்ணுங்க, ஏமா பொண்ணு நீ எப்படி அரைஞ்சியோ அதே மாதிரி மறுபடியும் என்ன அற அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த சீனை எடுக்கிறாரு. ஒரு கடத்துல ஹீரோயின் மறுபடியும் ஹீரோவை அறைய அதையே அவரு பில்டப் பண்ணி ஏன் ஒரு அறையோட மட்டும் நிறுத்திட்ட, இன்னும் என்ன அரைஞ்சுக்கிட்டே இருன்ற மாதிரி நடிப்புல பிச்சு உதறாரு. இது அங்க இயக்குனருக்கு பொறாமைய கொடுக்குதுங்க. இப்ப அந்த இயக்குனர் ஐயாவுடைய வீட்டை காமிக்க அவருடைய வீட்டுல மேல் ரூம்ல தான் நம்ம ஹீரோயினை தங்க வச்சிருப்பாரு. அப்படி ஹீரோயினுக்கு சாப்பாடு போடுறதுல இருந்து பாத்துக்கிறதுல இருந்து ஒரு கார்டியன் மாதிரி தான் அவர் இருப்பாரு. அடுத்த நாள் ஷூட்டிங்கும் வர அங்க ஒரு இன்டென்ஸான சீன்ல ஹீரோயின்குள்ள பேய் பூர்ற மாதிரியும் அவங்க பேய் பூந்ததுக்கு அப்புறம் அவங்க முகம் பாவனைகளை மாத்திர மாதிரியா அங்க நடிக்கணுங்க. அப்படி நடிப்புல பிச்சு உதறாங்க. அது வரைக்கும் ஹீரோயின் மேல வெறுப்புல இருந்த நம்ம ஹீரோ அந்த வெறுப்பையும் தாண்டி ஹீரோயினுடைய நடிப்பை பாராட்டுறாரு. அதுல ஹீரோயினுக்கு லைட்டா பிடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் அங்க இருக்கிற அசிஸ்டன்ட் கிட்டையும் உண்மையாலேயே அந்த ஹீரோக்கும் நம்ம டைரக்டர் ஐயாக்கும் என்ன சண்டைன்ற மாதிரி கேட்க, உன்னை எப்படி இந்த டைரக்டர் ஐயா உருவாக்கினாரோ அதே மாதிரிதான் பல வருஷங்களுக்கு முன்னாடி இப்போ ஹீரோவா இருக்கிற இந்த மகாதேவனையும் உருவாக்கினாரு, நடிப்பு கத்து கொடுத்து அவரோட படத்துல அறிமுகப்படுத்தி அவருக்கு கீழேயே வச்சிருக்கணும்னு நினைச்சாரு. அப்படி இந்த ஹீரோவை வச்சு அவரு பல சில்வர் ஜூப்ளி படத்தெல்லாம் கொடுத்திருக்காரு. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணா சூப்பரா இருக்கும், ஆனா இப்ப பாரு செட்டே ஒரே கலவரமா இருக்கு அப்படின்ற மாதிரி கதை சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுதுங்க. அப்ப நம்ம ஹீரோயினை பாக்குறாரு. என்ன குமாரி இன்னும் வீட்டுக்கு போகாம இருக்க, நான் உன்னை வீட்டுல டிராப் பண்ணவான்னு சொல்லி அவரு தன்னோட கார்ல கூப்பிட்டுக்க நம்ம ஹீரோக்கு ஒரு கார் டிரைவர் இருப்பாருங்க. அந்த டிரைவரும் ஹீரோவை ஒரு மாதிரி பாக்குறாரு. ஹீரோக்கு ஒரு மனைவி இருப்பாங்க, அந்த மனைவி கிட்ட சம்பளம் வாங்குறவர் தான் இந்த டிரைவர். இவர் எதுக்கு தேவையில்லாம ஹீரோயினடா ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கார்ல கூட்டிட்டு போறாரு அப்படின்ற மாதிரி அவரோட எண்ணங்க. அப்படி அந்த மகாதேவனோட படம் ஒண்ணு இப்ப ரிலீஸ் ஆயிருக்கும் போல, வாய்ப்பு இருந்தா தியேட்டருக்கு போலாம் வரீங்களான்னு சொல்லி அப்படி அந்த தியேட்டருக்கு கூட்டிட்டு போயிட்டோம். அங்க நம்ம ஹீரோக்கு கிடைக்கிற பேரையும் புகழையுமே நம்ம ஹீரோயினையும் பார்க்க வைக்கிறாரு. அப்படி ஹீரோவை எல்லாரும் அங்க பாட்டு பாட சொல்ல அவரும் நம்ம ஹீரோயினோட முகத்தை பார்த்தே ஒரு பாட்டு பாட, ஒருவேளை இவரு நம்மளுக்கு தான் பாடுறாரோ அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கும் ஒரு எண்ணம் வருதுங்க. இதுல அவங்க வீட்டுக்கு போறதுக்கு லேட் ஆயிடுது. அடுத்த நாள் ஷூட்டிங் ஸ்பாட்லயும் அந்த டைரக்டர் நேத்து எதுக்கு வீட்டுக்கு லேட்டா வந்த, இப்பெல்லாம் உன் நடவடிக்கை லைட்டா மாறுற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க அங்க ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அப்பதான் நம்ம ஹீரோவோட மனைவி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஹீரோக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு வராங்க. அப்படி அங்க இருக்கிற இயக்குனர் ஐயா கிட்டையும் அவங்க மரியாதையா பேசிட்டு அங்க புதுசா நடிக்கிற ஹீரோயினை பார்த்தும் சிரிச்சிட்டு போறாங்க. இப்ப மறுபடியும் இன்னொரு ரொமான்டிக்கான சீனை நம்ம ஹீரோவோட ஹீரோயின் நடிச்சுக்கிட்டு இருக்க, அதுல ஹீரோயினோட கைய ஹீரோ பிடிக்கிறாருங்க. அதுல அவங்களுக்கு ஒரு தனி ஃபீலிங் வர மாதிரியும் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பாடல் காட்சி எல்லாம் எடுக்கிறாங்க. அதுலயுமே கொஞ்சம் கொஞ்சமா இந்த மகாதேவன் மேல நம்ம ஹீரோயினுக்கு ஃபீலிங் அதிகமாக,
இதையெல்லாம் அந்த இயக்குனர் ஐயாவும் கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. அவருக்கும் கோவம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு கடத்துல அவருமே ஹீரோயினை தனியா கூப்பிட்டு, உன்னை அவன் கூட சேர்ந்து நடிக்க சொன்னா நீ என்னன்னா லவ் பண்ணிட்டு தெரியறியா? அவன் எவ்வளவு கெட்டவன் தெரியுமா? என் மானத்தை வாங்கறதுக்கே வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கியா? ஆக்டிங் பண்ண வந்தனா ஆக்டிங் மட்டும் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அவங்களும் அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, நீங்க தப்பா நினைச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரியும் அங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு கட்டத்துல தான் நம்ம ஹீரோ அடுத்த சீனுக்கான பேப்பரை கேட்கிறாரு. அதுல அவருக்கு டைலாக்கே இல்லைங்க. ஏன் டைரக்டர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஒரு டைலாக்க கூட கரெக்டா இருக்கான்னு செக் பண்ண மாட்டாரா? அவருக்கு என்ன வேலை? எப்ப பார்த்தாலும் ஓரமா உட்காந்து வேடிக்கை பார்க்கறது தானே வேலை அப்படின்ற மாதிரி அந்த டைரக்டர் ஐயா முன்னாடியே ஹீரோ ஒரு மாதிரி அவரை பேச, உடனே இயக்குனருக்கு கோவம் வருது. நீ ஒரு நன்றி கெட்ட நாய் அப்படின்ற ஒரு டைலாக் பேசி அப்படி ஒரு குற்ற உணர்ச்சியில தான் நீ இருக்கணும். ஒரு 4 ஸ்டெப் நீ நடந்து வர, அப்படி ஒவ்வொரு ஸ்டெப் நடக்கும் போதும் ஒவ்வொரு விதமான உணர்ச்சியை வெளிப்படுத்தணும். இதுதான் சீனு, முடிஞ்சா இதுல நீ ஆக்ட் பண்ணி காட்டுறா அப்படின்ற மாதிரி சவால் விடுறாருங்க. ஹீரோவுமே அந்த சவாலை ஏற்றுக்கிட்டு அந்த இடத்துல அந்த 4 விதமான முக பாவனைய ஒரே ஷாட்ல பண்ணி காமிக்கிறாரு. அதை பார்த்து அங்க இருக்கிற செட்ல இருக்க எல்லாரும் மிரண்டு போக ஓவர் எமோஷன் ஆகி நம்ம ஹீரோ தெரியாதனமா அங்க கண்ணாடியில வேற முட்டிக்கிறாரு. இதுல ஷூட்டிங்கும் கேன்சல் ஆகி அங்கிருந்து ஹீரோவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. ஆனா அதை பாக்குற நியூஸ்காரங்களும் இந்த இயக்குனர் உசுப்பேத்தி விட்டதுனால தான் ஹீரோக்கு இப்படி கண்ணாடியில அடிபட்டு போச்சுன்ற மாதிரி பேப்பர்ல எழுத, இதுல ஹீரோவுடைய ரசிகர்கள் எல்லாரும் கோவப்பட்டு இந்த இயக்குனர் சைக்கிள்ல போறப்போ அவரை 2 பேர் வந்து அடிச்சிடறாங்க போல. அதுல இயக்குனருக்கும் கால் உடைஞ்சு போயிடுது. அதனால அவரு இயக்க வேண்டிய சீனெல்லாம் அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட சொல்லியும் அங்க இயக்க வைக்கிறாங்க. ஆனா சோகம் என்னன்னா, இயக்குனருக்கு அடிபட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வராம வீட்டுல இருந்து அந்த இயக்குனரை பாத்துக்க, இது நம்ம ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கலைங்க. ஏன்னா ஹீரோயின் மேல ஹீரோக்குமே ஒரு ஃபீலிங் வந்திருக்கும். அவ என்ன அந்த இயக்குனர்னு அந்த ஐயா பின்னாடியே சுத்துறதுன்னு சொல்லி இப்போ ஹீரோயினை பாக்குறதுக்கும் அவர் அங்க வர, ஏன் அவர் வந்தாதான் நீ ஷூட்டிங்க்கு வருவியா? என் கூட நடிக்கிறதுக்கு நீ வரமாட்டியா? உங்களால் தான் அவருக்கு இப்படி அடிபட்டு போச்சு, நான் என்ன பண்ண முடியும்? எல்லாரும் என்னதான் காரணம்னு சொல்லுவீங்க, என் ரசிகர்கள் அப்படி பண்ணா அதுக்கு நான் பொறுப்பா அப்படின்னு இல்ல. ஆனா அவரு நீங்க தான் காரணம்னு நினைக்கிறாரு. அவர்கிட்ட வந்து ஒரு வாட்டி சாரி கேட்கலாம்ல. எது நான் சாரி கேட்கறதா? நாங்க வந்து நின்னாலே அவர் எப்படி தெரியுமா ரியாக்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயினுக்காக அந்த இயக்குனர் ஐயா வீட்டுக்கும் நம்ம ஹீரோ படியேறி வந்து எப்படி இருக்கு கால் அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த இயக்குனருக்கும் கோவம் வந்து அவரோட செருப்பை தூக்கி ஹீரோ மேல அடிக்கிறாரு. ஏண்டா என் காலை உடைச்சிட்டு எப்படி இருக்கான்னு கேட்கற, நீ தாண்டா காரணம்ன்ற மாதிரி சொல்ல, நான் சொன்னல அவரு அகம்பாவம் பிடிச்சவரு, இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாரு, அதனால தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். இவரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? சில வருஷங்களுக்கு முன்னாடி என்னோட பேரும் புகழும் கெடுக்கணும்னு சொல்லி என்னை ஜெயிலுக்கு அனுப்புனவர், அதுவும் ஒரு போலி கேஸ்ல. அதுக்கு மேல நீ இவரை நம்பிக்கிட்டு இருந்தேன்னா நீ வாழ்க்கையில முன்னேற மாட்ட அப்படின்னு சொல்லிட்டோம். நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. அப்பதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வளர்றது பிடிக்காம இந்த இயக்குனர் ஒரு கடத்துல ஹீரோவை தன்னோட வீட்ல இருந்து வெளியே அனுப்பியிருப்பாரு. அப்படி ஹீரோ வெளியே போனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய நடிகரா மாறினதுக்கு அப்புறம் இந்த சாந்தா படத்துல நடிக்க சொல்லி நம்ம ஹீரோவை அந்த இயக்குனர் வந்து கேட்டிருப்பாரு. ஹீரோவுமே கண்டிப்பா நான் இதுல நடிக்கிறேன், ஏன்னா இது உங்களுடைய அம்மா பத்தியான ஒரு கனவு படம்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா இந்த படத்துல மட்டும் கிளைமேக்ஸ்ல ஹீரோ இறந்து போற மாதிரி இருக்கு, அந்த கிளைமேக்ஸை மட்டும் மாத்த முடியுமான்ற மாதிரி கேட்க, எது கிளைமேக்ஸை மாத்தணுமா? அதெல்லாம் நான் முடிவு பண்ணிக்கிறேன், நீ நடிக்க மட்டும் வந்தா போதுன்ற மாதிரி சொல்ல, ஹீரோ மத்த படத்துல தான் நடிச்சு அவருக்குன்னு ஒரு ஸ்டைலை உருவாக்கி இருப்பாரு. இப்ப அந்த ஸ்டைல் எல்லாம் அந்த படத்துல வந்து காட்ட அதெல்லாம் இயக்குனருக்கு பிடிக்கல. தம்பி, நீ உன் ஆடியன்ஸ்க்காக நீ காட்டுற ஸ்டைல் எல்லாம் 50 வருஷத்துல காணாம போயிடும், ஆனா என்னோட படம் 50 வருஷத்துக்கு மேலேயும் இருக்கும், அதனால நான் சொல்ற மாதிரி நடிச்சா மட்டும் போதுன்ற மாதிரி சொல்ல, ஆனா அதையும் கேட்காம அந்த ஸ்டைலோடைய அந்த ஹீரோ நடிப்பாருங்க. அது இல்லாம அந்த படத்துடைய ப்ரொடியூசர் கிட்ட வந்து இந்த கிளைமேக்ஸை மாத்தியே ஆகணும், நான் சொல்ற மாதிரி தான் இந்த கிளைமேக்ஸ் எடுக்கணும், இறுதியில ஹீரோ சாவக்கூடாதுன்ற மாதிரி பேசிட்டு இருக்க, அதையும் இந்த இயக்குனர் ஒட்டு கேட்டுட்டு ஹீரோ மேல பயங்கர கோவப்பட்டிருப்பாரு. அப்படிதான் ஷூட்டிங் ஸ்பாட்ல வச்சு ஒரு சேரை வச்சு நம்ம ஹீரோவை அடிக்க போக, அதுக்கு மேல இந்த இயக்குனரோட சேர்ந்து பயணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த ஷூட்டிங்கே கேன்சல் பண்ணிட்டு படத்தையும் டிராப் பண்ணிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பியிருப்பாரு. இதனால தான் அந்த படம் 10 வருஷத்துக்கு முன்னாடி டிராப் ஆயிருக்கும். ஆனா இப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இந்த படம் தொடங்கி இருக்குங்க. இதுல இன்னொரு விஷயம் சொன்ன பாத்தீங்களா, நம்ம ஹீரோவை ஒரு போலி கேஸுக்காக இந்த இயக்குனர் ஜெயிலுக்கு அனுப்புனாருன்ட்டு. ஹீரோ ஜெயில இருந்து வெளியே ஜாமீன்ல வர வரைக்கும் அவருக்கு யார் அனுப்புனான்னு தெரியாதுங்க. ஆனா இந்த இயக்குனரே வந்து உன்னோட வளர்ச்சி எனக்கு பிடிக்கல, நீ உன்னை பெரிய புனிதம் மாதிரி நினைச்சுக்கிற, உன்னோட ஆணவத்தை அழிக்கணும்னு சொல்லிதான் இப்படி ஜெயிலுக்கு அனுப்புனேன் அப்படின்னு ஓப்பனா சொல்லியிருப்பாரு. இப்படியே பெட்டி படுக்கையோட ஊருக்கு போய் சேர்ந்துருன்ற மாதிரியும் ஹீரோவை அங்க மிரட்டி ஜாமீன்ல எடுத்துட்டு வந்தும் தெருல விட்டுட்டு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இந்த பகை முத்திருக்கும். இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப மறுபடியும் அவங்க 2 பேரும் சேர்ந்து பயணிக்கிறாங்க. அதனாலதான் எவ்வளவு பிரச்சனைகள். ஹீரோயினுமே ஹீரோவுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ரெகுலரா வர, அப்படி அவங்களோட நடிப்புலையும் ஹீரோவுடைய காதல்லையும் அவங்க மயங்குறாங்க. அப்படி ஹீரோவோட நெருக்கமா நிறைய இடத்துல தனிமையில டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்படி இவங்க 2 பேருமே ஒரு தனி அறையில நேரத்தை செலவிட்டுக்கிட்டு இருக்க, அப்ப அந்த அறைக்குள்ள பூந்து யாரோ போட்டோ எடுக்கிற மாதிரி, அது உங்களுக்கு தெரியாம எடுக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோவுடைய மாமனார் இருக்காரு பாத்தீங்களா, அவர் பெரிய பிசினஸ் மேனா இருப்பாருங்க. அவரு ஒரு பார்ட்டி வைக்கிறாரு. அதுலயும் நம்ம ஹீரோ அவங்க மாமனாருக்கு ஒரு விலை உயர்ந்த வாட்சை பரிசா கொடுக்க, அப்படி அவங்க மாமனாரு இப்ப ஹீரோவோட ஒரு தனி அறைக்கு வந்தோம் சில போட்டோஸ் எல்லாம் காமிக்கிறாரு. மாப்பிள்ள, இதுதான் உங்களுக்கு கடைசி வார்னிங், நீங்க ஏதோ புது படத்துல நடிக்கிறீங்களாமே, அந்த படத்தோட நடிகையோட இப்படி
இப்படிலாம் பழகிறது சுத்தமா செட் ஆகல. என் பொண்ணோட வாழ்க்கையே அதனால பாதிக்கப்படும். இதை இப்பயே நீங்க கட் பண்ணலனா பெரிய பிரச்சனையில மாட்டிப்பீங்கன்ற மாதிரியும் ஹீரோக்கு வார்னிங் கொடுக்க, இதுல ஹீரோக்கும் ஒரு மாதிரி பிரஷர் ஆகுது. யார் இந்த போட்டோவை எடுத்திருப்பான்ற மாதிரியும் அவர் மண்டைய பிச்சுக்கிறாரு. இப்ப தன்னோட மாமனாரை சமாதானப்படுத்துறதுக்காக தன் மனைவியும் மாமனாரையும் கூப்பிட்டுக்கிட்டு கொடைக்கானலுக்கு போலான்னு ஹீரோ பிளான் பண்ண, இந்த விஷயத்த தன்னோட காதலியான அந்த குமாரி கிட்டையும் சொல்லிட்டு இப்ப தான் மாமனாரோடையும் மனைவியோடையும் கொடைக்கானலுக்கு வந்து கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்றாருங்க. ஹீரோ கொடைக்கானல்ல இருந்த சமயத்துல ஹீரோயின் குமாரி இருக்காங்கல்ல, அவங்க பல தனிமைகளை உணர்வாங்க. அப்படி ஹீரோ வந்ததும் ஒரு நல்ல விஷயத்தையும் சொல்றாங்க. தான் பிரெக்னண்டா இருக்குன்ற மாதிரியும் அவங்க வயித்துல கை வைக்க, ஹீரோவோ இது என்னடா புது பிரச்சனைன்ற மாதிரி அவருக்கு இன்னும் பிரஷர் ஆகுது. அவரு குமாரி கிட்டையும் வந்துட்டு நம்ம இதை கலைச்சிடலாம், நான் உன் கூட குழந்தை பெத்துக்க விரும்புறேன், ஆனா இப்படி வேண்டாம், உனக்கும் ஃபியூச்சர் இருக்கு, நானும் என் மனைவி கிட்ட இதை பத்தி சொல்லணும் அப்படின்ற மாதிரியும் டைம் கேட்க, இதை எல்லாமே வெளியே இருந்து ஹீரோவோட டிரைவரும் ஒட்டி கேட்கிறாரு. அப்படி நம்ம ஹீரோ இந்த சம்பவம் நடந்ததுல இருந்து அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்ல அவருக்கு சில மர்மமான சம்பவங்கள் நடக்குது. முதல் சம்பவம், அங்க ஒரு பெரிய லைட் இருக்குங்க. நம்ம ஹீரோ நல்ல வேலை நகர்றாரு, அந்த லைட்டு கீழே வந்து விழுது. ஹீரோ அங்க நின்று இருந்தா ஹீரோவோட தலையிலேயே விழுந்திருக்கும். ஹீரோ இதுல நடுங்கி போறாரு. அப்ப அந்த இயக்குனரும் ஹீரோ பக்கத்துல வந்து, அந்த லைட்டு ஊ மேல விழுந்திருக்கும் நினைச்சேன், ஜஸ்ட் மிஸ், தப்பிச்சிட்டேன், ஆனா அடுத்த வாட்டி தப்பிக்க மாட்டேன்ற மாதிரியும் மிரட்டிட்டு போக, ஹீரோ அங்கேயே ப்ரொடியூசர் கிட்ட வந்தோம் அந்த இயக்குனர் ஐயா என்ன போட்டு தள்ள பாக்குறாரு, அவரை இப்பயே இந்த படத்தை வந்து தூக்குங்கன்ற மாதிரி சொல்ல, அந்த ப்ரொடியூசரும் இது எதர்ச்சியா நடந்திருக்கும், மனசுல எதுவும் வச்சுக்காதீங்கன்ற மாதிரியும் ஹீரோவை சமாளிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ பேய் படத்துல வேற நடிக்கிறாரா, அதுவும் தான் மனைவியே அங்க பேயா இருந்து அவரை போட்டு தள்ளுற மாதிரி ஒரு கதைங்க. ஒரு கயிறையும் நம்ம ஹீரோவோட கழுத்துல போட்டு ஒருத்தர் நெரிக்கிற மாதிரி ஒரு சீனை எடுக்கிறாங்க. என்னையா நெரிக்கிற, நான் நெரிக்கிறேன் பாருன்னு சொல்லி அந்த இயக்குனர் அந்த கயிறை வாங்கி ரொம்ப ஸ்ட்ராங்கா நெரிக்க, இதுல ஹீரோக்கும் மூச்சு முட்டுது. அப்பதான் அந்த இயக்குனருடைய இன்டென்ஷன் ஹீரோக்கும் புரியுது. அவர் இன்னமும் பயப்படுறாரு. இப்ப ப்ரீ கிளைமேக்ஸையும் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு வராங்க. அந்த துப்பாக்கியில அங்க ஒரு அண்ணன் ரோல் பண்றவரு நம்ம ஹீரோவை பேயா இருந்து போட்டு தள்ள வர ஹீரோயினை சுடணுங்க. அதுதான் காட்சி. ஆனா அதுக்குள்ளேயே அந்த இயக்குனர் வந்து ஹீரோயினை சுடக்கூடாது, ஹீரோவை சுடுற மாதிரி தான் கிளைமேக்ஸ் இருக்கணும், அதுதான் என்னோட கிளைமேக்ஸ்னு சொல்ல, ஆனா ஹீரோ அதெல்லாம் முடியாது, நான் சொல்ற மாதிரி தான் கிளைமேக்ஸ் இருக்கணும், ஹீரோயினை தான் சுட பார்க்கணும்ன்ற மாதிரியும் அங்க பிரச்சனை பண்றாரு. இதுல அந்த இயக்குனருக்கு கோவம் வந்து அங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கிற ஹீரோ மனைவி கிட்டையும், உன் கணவருக்கு இருக்கிற காதலை பத்தியும், படத்துல நாயகியா நடிக்கிற அந்த பொண்ணு கூட உன் கணவர் என்னெல்லாம் பண்றான் அப்படின்ற பத்தியும் புட்டு புட்டு வைக்கிறாரு. இதுல ஹீரோக்கும் அந்த இயக்குனர் மேல கோவம் வர, ப்ரொடியூசரை விட்டும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை விட்டும் இயக்குனரை வெளியே போக சொல்ல, இப்ப இயக்குனராலையும் அங்க எந்த ஒரு பவரும் இல்லாம எதுவும் பண்ண முடியல. இப்ப ஹீரோ சொன்ன மாதிரியே அந்த சீனையும் எடுக்கிறாங்க. முதல் டேக் சரியா வரலைங்க. ஹீரோக்கு தன் மனைவி பத்தியே ஞாபகம் இருந்ததுனால அவங்க மனைவி பேரை வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறாங்க. அவங்களும் கோச்சிக்கிறாங்க. இப்ப தான் மனைவியையும் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து வீட்டுக்கு அனுப்பிட்டு மறுபடியும் அந்த ரெண்டாவது டேக் எடுக்கிறாங்க. அங்கதான் அந்த சதி நடக்குது. அந்த அண்ணன் ரோல் பண்றவரு ஹீரோயினை தானே சுடணும், ஆனா அவரு துப்பாக்கி தெரியாம ஹீரோ பக்கம் திரும்புது. இவன் என்ன மாத்தி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோ பதற, அப்படி அந்த துப்பாக்கி வெடிக்க அதுல இருந்து உண்மையான தோட்டா வருதுங்க. ஜஸ்ட் மிஸ், ஹீரோ குனிஞ்சதுனால தப்பிக்கிறாரு. இப்ப ஹீரோ கீழே விழுந்ததும் அங்க டைலாக்கையும் ஹீரோயின் வந்து மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஹீரோ படத்துல போய் சேர்ற மாதிரியும் அப்போ ஹீரோவை பார்த்து அவங்க டைலாக் பேசுற மாதிரியும் பேசுறாங்க. இது என்னடா பெரிய சதியா இருக்கு, நம்மள உண்மையாலேயே போட்டு தள்ள பாக்குறாங்களான்ற மாதிரி ஹீரோ நடுகிறாரு. அங்கேயே ஷூட்டிங்க நிப்பாட்டுறாரு. என்ன நடக்குது இங்க, ஒரிஜினலான துப்பாக்கியை யார் இங்க கொடுத்தது, இந்த இயக்குனருடைய வேலையா தான் இருக்கும், இவர் தான் என்ன போட்டு தள்ள பாக்குறாருன்ற மாதிரி பெரிய சீனை கிரியேட் பண்ணி போலீஸையும் அங்க வர சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்ப, இதை ஹீரோயினும் பாக்குறாங்க. உண்மையான துப்பாக்கி எப்படி வந்ததுன்னு ஹீரோயினுக்கும் ஒன்னும் புரியலைங்க. அப்படி ஹீரோவை தன்னோட அறைக்கும் ஹீரோயின் கூப்பிட்டு, எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க, இயக்குனர் சொன்னாருன்னு சொல்லி தானே அப்படி நடிச்சேன், உண்மையான துப்பாக்கியால உங்களை சுட்டிருக்காங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க, உங்களுக்கு ஒன்னும் ஆகல அப்படின்ற மாதிரியும் பேச, ஹீரோக்கு அங்க ஒரு சின்ன சந்தேகம் வருது. குமாரி, இப்படி என் கூட பழகுறல, என் கூட ஒன்னா இருந்த, என்னால நீ முழுகாம மாறினல, இதெல்லாம் இயக்குனர் ஐயாக்கு தெரியுமான்ற மாதிரி ஒரு வார்த்தை கேட்க, அவங்க தெரியாதுன்னு சொல்ல ஒரு சந்தேகத்தோட தான் அவங்க சொல்றாங்க. இதையுமே ஹீரோ நோட் பண்ணிட்டு அங்கிருந்து வெளியே போறாரு. அப்படி இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தாங்க அந்த ராத்திரி ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது. அதாவது ஹீரோயினுடைய ரூமுக்கு மூஞ்செல்லாம் மறைச்சிக்கிட்டு ஒரு மர்ம நபர் வர, அப்படி அந்த மர்ம நபர் அவங்கள துப்பாக்கியால போட்டு தள்ளிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. இப்போ படத்துடைய ஹீரோயினே அங்க போய் சேர்ந்ததுனால அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டே பரபரப்பாகுது. அப்படி அங்க ஒரு போலீஸ்கார் வராருங்க. அவர் தான் இன்ஸ்பெக்டர் தேவராஜ். அவருமே எப்படி இந்த ஹீரோயின் போய் சேர்ந்தா, இதுக்கு பின்னணியில யார் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இவங்க எடுத்த ஃபுட்டேஜ் எல்லாம் போட்டு போட்டு கண்டுபிடிக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு எந்த தடயமும் கிடைக்கிற மாதிரி தெரியலைங்க. ஒரு வாட்ச்மேனை கூப்பிட்டு, நேத்து ராத்திரி துப்பாக்கி வெடிச்ச சவுண்டு கேட்டதும்
விஷயம், நீ என்ன பண்ணன்ற மாதிரி கேட்க ஹீரோயின் அம்மா தங்குற ரூம்ல இருந்து தான் சவுண்ட் கேட்டது. நானும் மேல ஓடி போய் பார்த்தேன். அங்க சில ரத்தக்கரைகள் இருந்தது. அப்படி ஹீரோயினோட பக்கத்துல இந்த இயக்குனர் ஐயா உக்காந்துகிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. இப்ப அந்த சம்பவ இடத்துக்கு அந்த இன்ஸ்பெக்டரும் வந்து பார்க்க கீழே ஏதோ ஷூ போட்டு போன ஒரு தடயம் இருக்குங்க. அதே மாதிரி ஹீரோயினுடைய பிணம் அங்க இருக்குங்க. அந்த பிணத்துக்கு பக்கத்துல இன்னமும் அந்த இயக்குனர் ஐயா உக்காந்துக்கிட்டு தான் இருக்காரு. நீங்க தான் இதை பண்ணீங்களா? எதுக்காக உங்க படத்துடைய ஹீரோயினையே நீங்க போட்டு தள்ளினீங்க? அவ ஒரு அனாதை அப்படின்றதுனாலயா அப்படின்ற மாதிரியும் கேட்க, ஆனா எதுக்குமே அந்த இயக்குனர் பதில் சொல்லாம ஒரு அதிர்ச்சியில இருக்காரு. ஹீரோயினோட முகத்தை பார்க்கும் போதோ அவங்க சிரிச்ச மேனிக்கே இறந்து கிடக்குறாங்க. அதுவும் இந்த இன்ஸ்பெக்டருக்கு ஒரு சந்தேகத்தை கொடுக்குதுங்க. நீங்க பதில் சொல்லனா உங்களுடைய பிலிம் எல்லாம் நான் கொளுத்திடுவேன் அப்படின்ற மாதிரி அந்த பிலிம் எல்லாம் போட்டு அவர் கொளுத்த, அப்பதான் இயக்குனர் டென்ஷன் ஆகி, உங்களுக்கு பதில் தானே வேணும், அங்க போய் உட்காருங்க, நானே வந்து சொல்றேன் அப்படின்ற மாதிரி அங்க சொல்றாரு. இங்க இன்ஸ்பெக்டருக்கும் நடந்த சம்பவத்துக்கும் இந்த படத்துல நடிச்ச ஹீரோக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்ற மாதிரியும் யோசிக்க, ஆனா அதுக்குள்ள கமிஷனர் வேற கால் பண்ணி, தேவையில்லாம அந்த சூப்பர் ஸ்டார் மகாதேவனா நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, வேற யார் மேலேயாச்சும் உனக்கு சந்தேகம் இருந்தா அவங்க கிட்ட விசாரிச்சு இந்த கேஸை முடிக்க பாருன்ற மாதிரியும் சொல்றாங்க. இங்க ஹீரோவும் அதிகாலை தன்னோட வீட்டுல தூங்கிக்கிட்டு இருக்க, அப்படி அவரோட மனைவி வந்து அங்க எழுப்புறாங்க. என்னன்னு கேட்டதுக்கு, உங்க படத்துடைய நாயகி அந்த குமாரிய ராத்திரி யாரோ துப்பாக்கியால போட்டு தள்ளிட்டாங்கன்ற மாதிரி சொல்ல ஹீரோ உறைஞ்சு போறாரு. கட் பண்ணா இன்னொரு பக்கம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்த அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன், அசிஸ்டன்ட் டைரக்டர், ஹீரோவோட டிரைவர்னு சொல்லி எல்லாரையும் உட்கார வச்சு இப்ப இந்த போலீஸ்காரரும் விசாரிக்கிறாரு. அப்படி அங்க நம்ம ஹீரோயினுக்கு டூப் போடுற ஒரு பொண்ணு கூப்பிட்டோம். முதல்ல இவங்க விசாரிக்க, எப்பவுமே ஹீரோயின் குமாரி உன்னோட தான் ரூம்ல தங்குவா, குமாரிய பத்தி தெரிஞ்சதெல்லாம் சொல்லுன்ற மாதிரி கேட்க, அவ ரொம்ப நல்ல பொண்ணு சார், ரொம்ப இன்னசென்ட்டான பொண்ணு. 2 நாளுக்கு முன்னாடி படத்துடைய டைரக்டர் ஐயா குமாரியா பார்த்து மிரட்டிக்கிட்டு இருந்தாரு. அதை நான் ஓரத்துல இருந்து பார்த்தேன் சார். என்னன்னு கேட்கும் போதோ அவ அதை பத்தி எதுவுமே சொல்லாம நம்ம மகாதேவனால அவ பிரெக்னண்டா இருக்கான்ற மாதிரி சொன்னான். அதே மாதிரி மகாதேவன் அவரோட மனைவியை சமாளிச்சுட்டு என்ன தன்னை திருப்பதிக்கு கூட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் சொன்னதா அவ என்கிட்ட சொன்னா. அவ ரொம்ப சந்தோஷமா இருந்தா சார். அன்னைக்கு ராத்திரி அவ தான் நான் தனியா இருந்துக்கிறேன்னு சொல்லி என்ன வேற ஒரு ரூம்ல தங்க வச்சா. ஆனா இப்படி ஆகும்னு எனக்கு தெரியல சார் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்ல, இப்ப அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு அண்ணன் ரோல் பண்ணவரு துப்பாக்கியால உண்மையாலேயே ஹீரோவை சுட போயிருப்பார்ல, அவர்கிட்டயும் எப்படி அந்த ஒரிஜினல் துப்பாக்கி உங்ககிட்ட கிடைச்சது மாதிரி கேக்குறாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது சார், ஷூட்டிங்ல கொடுத்த துப்பாக்கியை தான் நான் யூஸ் பண்ணேன், ஆக்சுவலி அது இந்த படத்துடைய ப்ரொடியூசருடைய துப்பாக்கி தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த ப்ரொடியூசரையும் கூப்பிட்டு உங்களோட துப்பாக்கியை கொடுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த ப்ரொடியூசர் கிட்ட இருக்கிற அந்த துப்பாக்கி காணுங்க. அவரும் என்ன சொல்றதுன்னு தெரியாம, அப்ப அந்த டைரக்டர் ஐயா தான் என்னோட டேபிளுக்கு வந்து அந்த துப்பாக்கி எடுத்துட்டு போயிட்டு அந்த ஹீரோயினை போட்டு தள்ளிருக்கணும்ன்ற மாதிரி அவர் ஒரு கதையை சொல்றாரு. ஆனா எதுவுமே இன்ஸ்பெக்டரால நம்புற மாதிரி இல்லைங்க. இப்ப மறுபடியும் ஹீரோயினோட அந்த தோழி கிட்ட கேட்கும் போதோ, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஹீரோவுடைய டிரைவர் வந்து எங்களை மிரட்டினாரு, ஹீரோவோட மாமனாரு ஹீரோயின் குமாரிய மீட் பண்றதா கூப்பிட்டு இருந்தாராம், இந்த விஷயத்த நீங்க ஹீரோ கிட்ட கூட சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சொன்னாரு. ஆனா எனக்கு ஒரு பயம் வந்து நான் மகாதேவன் கிட்ட சொல்லிட்டேன். அவரு ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் அந்த இஷ்யூவை பாத்துக்கிறேன்னு எங்களுக்கு வாக்கு கொடுத்தாரு. மேபி ஹீரோ கூட குமாரி பழகிறதுனால ஹீரோவுடைய மாமனார் கூட இதை பண்ணிருக்கலான்ற மாதிரி இன்னொரு விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க. இப்படி ஒரு வேலையில தான் அந்த ஷூட்டிங் செட்டுக்கு நம்ம ஹீரோ வராரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் அழுதுகிட்டு இருக்க, குமாரியோடைய பிணம் எங்க இருக்குன்ற மாதிரியும் கேக்குறாரு. அப்படி குமாரியையும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு கதறி அழுகிறாரு. குமாரியோட அறையில இந்த சம்பவம் நடக்கும் போதோ இயக்குனர் ஐயா தான் இருந்தாருன்ற மாதிரி அங்க இருக்கவங்க எல்லாம் சொல்ல, இப்ப அந்த இயக்குனர் ஐயா வந்ததும் அநியாயமா அவளை போட்டு தள்ளிட்டியன்னு சொல்லி அவரை நம்ம ஹீரோ அடிக்க போறாருங்க. ஆனா இயக்குனர் ஐயாவும் நானா போட்டு தள்ளன, நீ தாண்டா போட்டு தள்ளன்ற மாதிரி ஹீரோவை அடிக்க போக 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்ப குறுக்கால போந்து இந்த இன்ஸ்பெக்டர் 2 பேரையுமே தனித்தனியா கூட்டிட்டு போறாரு. இயக்குனர் ஐயா கிட்டையும் நீங்க தான் இதை பண்ணீங்களா, உண்மையை சொல்லுங்கன்ற மாதிரி கேட்க, நானா இதை பண்ணல, எனக்கு இது தெரியாது, நான் சவுண்ட் கேட்டுதான் அங்க போனேன் அப்படின்னு அவரும் மறுக்க, இப்ப அங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் இருப்பாரு பாத்தீங்களா, அவருமே ஒரு உண்மையை சொல்றாரு. உண்மையாலேயே நம்ம ஹீரோவை பார்த்து எதுக்கு துப்பாக்கியால சுற்றுப்பாங்கன்னா, அந்த இயக்குனர் ஐயா தான் வந்து அவன் நினைச்ச மாதிரி இந்த கிளைமேக்ஸ் எடுக்க கூடாது, நான் முடிவு பண்ண கிளைமேக்ஸ் எடுக்கணும்னு சொல்லி துப்பாக்கியை மாத்தி சுட வச்சிருப்பாராம். அவரு சொல்றத பார்க்கும் போதோ இப்ப இந்த இன்ஸ்பெக்டரும் அப்ப ஷூட்டிங் ஸ்பாட்ல ஆல்ரெடி அந்த இயக்குனர் ஐயா ஒரிஜினலான துப்பாக்கியை கொடுத்து கிளைமேக்ஸை மாத்தி ஹீரோவை போட்டு தள்ள முயற்சி பண்ணிருக்காரு. அது வேலைக்கு ஆகலன்னு தெரிஞ்ச உடனே இவனை காதலிச்ச அந்த பொண்ணை போட்டு தள்ளிருக்காருன்ற மாதிரியும் நினைக்கிறாரு. போலீஸ்காரங்க நம்ம ஹீரோவை கூப்பிட்டும் விசாரிக்க, ஹீரோவுமே ஆமா நான் அந்த குமாரிய காதலிச்சது உண்மைதான், நாங்க 2 பேருமே திருப்பதியில போய் திருமணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சோம், ஆனா இந்த விஷயத்த என் மனைவி கிட்ட நான் இன்னும் சொல்லல, ஒரு நல்ல நேரம் வரப்போ நாள் வரப்போ அவகிட்ட சொல்லான்னு காத்திருந்தேன், நான் அதனால ஒரு கில்ட்டோட மனசு கெட்டு போய் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ள இப்படி ஒரு சம்பவம் நடந்துடுச்சுன்ற மாதிரியும் தான் குமாரிய உசுறு குசுரா காதலிச்சதெல்லாம் அங்க
சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி என்னோட மாமனார் இந்த விஷயத்த தெரிஞ்சு என்னோட டிரைவரை விட்டு குமாரிய மிரட்டினாரு. ஆனா என் மாமனார் கிட்டயே போயிட்டு நான் இருக்கிற வரைக்கும் குமாரிய நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சவால் விட்டுட்டு நான் சண்டை போட்டுட்டும் வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப இந்த இன்ஸ்பெக்டர் இதெல்லாம் உங்க மனைவி கிட்ட எப்பனா நீங்க சொல்லிதானே ஆகணும், அதை இப்பயே சொல்லிடுங்கன்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு கதவையும் ஓபன் பண்ணா அங்க நம்ம ஹீரோவோட மனைவி இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களையும் இந்த இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாரு. உங்க ஹஸ்பண்டுக்கு அந்த பொண்ணு கூட இருக்கிற தொடர்பு உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க தான் அந்த பொண்ணை ஆளு வச்சு போட்டு தள்ளீங்களா அப்படின்ற மாதிரியும் விசாரிக்க அவங்க எனக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்ல, முடிஞ்சா அதை நிரூபிச்சுக்கங்க அப்படின்ற மாதிரியும் ரொம்ப ஆணவமா சொல்றாங்க. இப்போ அந்த ஹீரோவை ஒரிஜினலான துப்பாக்கியில ஒருத்தர் போட்டு தள்ள வந்தார்ல, அவர் அந்த டைரக்டர் தானே அந்த துப்பாக்கியை கொடுத்தேன்னு சொல்லியிருப்பாரு. அந்த டைரக்டர் கிட்டையும் எதுக்கு ஹீரோவை நீங்க போட்டு தள்ள வந்தீங்கன்ற மாதிரி விசாரிக்க நான் அது உண்மையாலே ஷூட்டிங் துப்பாக்கி தான் கொடுத்தேன், அதுல தோட்டா இல்ல நான் பார்க்கும் போதோ வேற யாரோ தான் வச்சிருக்காங்கன்னு சொல்ல அப்பதான் அந்த டிரைவர் மேல சந்தேகம் வருது. இப்ப அந்த டிரைவரை தூக்கி விசாரிக்கும் போது தான் அவரு உண்மையை சொல்றாரு. ஆக்சுவலி கிளைமேக்ஸ் எனக்கு தெரியும், கிளைமேக்ஸின் படி அந்த துப்பாக்கி ஹீரோயினை பார்த்து சுடுற மாதிரி தான் அந்த சீன் இருக்கும். நான் ரொம்ப நாளாவே மகாதேவன் ஐயாக்கு டிரைவரா இருக்கேன். மகாதேவன் ஐயாவுடைய மனைவி தேவி அம்மாக்கு நான் விசுவாசி. ஐயா ஒரு மனைவியை ஏமாத்துறது எனக்கு பிடிக்கல, அதனால தான் ஐயா காதலிக்கிற அந்த பொண்ணை அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல போட்டு தள்ளலான்னு சொல்லி நான் அந்த தோட்டாவை வச்சேன், நான் தான் அதுக்கு காரணம், ஆனா அது ஐயா பக்கமே திரும்பும்னு நான் நினைக்கல அப்படின்னு அதுக்கு ஒரு கிளியரன்ஸை கொடுக்குறாரு. இது மூலயமா ஹீரோவை போட்டு தள்ள வந்தது அது ஒரு விபத்து தான் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆனா ஹீரோயினை யாரு போட்டு தள்ளனா அப்படின்றதுக்கு விடையே அங்க கிடைக்கலைங்க. அதுக்குள்ள ஹீரோவோட மாமனார் வேற அங்க வந்துடுறாரு. தேவையில்லாம எங்களை விசாரிச்சுட்டு இருக்காதீங்க, என்னையும் என்னுடைய பொண்ணையும் இங்க இருந்து அனுப்புங்கன்ற மாதிரி கேட்க, ஆனா அந்த இன்ஸ்பெக்டரும் அப்படியெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லி அங்க ஒரு சார்ஜ் ஷீட்டையும் ஹீரோ மனைவி மேல போடுறாரு. இப்போ ஹீரோவோட மாமனார் கிட்டையும் சில விஷயங்களை விசாரிக்க அந்த நேரத்துல ஹீரோவும் அந்த இயக்குனர் ஐயாவும் அந்த ரூம்ல தனியா உட்காந்துருக்காங்க. அவங்க கொஞ்சம் மனசை விட்டு பேசுறாங்க. அப்படி என் மேல உங்களுக்கு என்னதான் கோபம், உங்க காலுக்கு அடியில இருக்காதனால தான் என்ன உங்களுக்கு பிடிக்காம போச்சான்ற மாதிரி ஹீரோ கேட்க, உன்னோட ஆணவத்தினால தான் உன்னை எனக்கு பிடிக்காம போச்சுன்ற மாதிரி அந்த இயக்குனர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோக்கு அந்த ஹீரோயின் போட்டு தள்ளின இடத்துல இருந்து சில தடயங்கள் கிடைக்குதுங்க. அங்க ஒரு ஃபெதர் கிடைக்குது, அது ஒரு கோட்ல இருந்து தான் விழுந்திருக்கணும், காஸ்ட்லியான கோட்டா இருக்கணும்ன்ற மாதிரி கெஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் அங்க ஒரு கால் தடயம் கிடைச்சிருக்கு. அந்த தடயத்துல நின்று பார்க்கும் போதோ ஹீரோயினுடைய முகத்தை பார்த்து அந்த சுடப்பட்ட நபர் சுடல, அவங்க முகத்தை பார்க்கறதுக்கு தைரியம் இல்லாம திரும்பி நின்று சுற்றுக்கான்ற மாதிரியும் கெஸ் பண்றாரு. இப்போ ஹீரோ முன்னாடியும் அங்க ஹீரோட மனைவி முன்னாடியும் வந்து அந்த பொண்ணு மேல அதிக காதல் இருக்கிற நபரால தான் இதை பண்ணிருக்க முடியும், ஏன்னா அவனால தான் அந்த பொண்ணு முகத்தை பார்க்காம சுற்றுக்க முடியும், இதை வச்சே ஹீரோ தான் இதை பண்ணிருக்காருன்ற மாதிரி நான் கெஸ் பண்றேன்ற மாதிரி சொல்ல, ஆனா அதுக்குள்ள கமிஷனர் வந்து தேவையில்லாம இவர் மேல நீங்க பழியெல்லாம் போட முடியாதுன்னு சொல்லியும் ஹீரோவை அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் ஹீரோவை விடாம என்கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்கு, அப்படியெல்லாம் நீங்க கூட்டிட்டு போக முடியாது, நான் கைது பண்ணி தான் ஆவேன்ற மாதிரி விடாப்படியா இருக்காரு. ஹீரோவோ உங்களுக்கு என்ன கைது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கைது பண்ணிக்கங்கன்ற மாதிரி சொல்ல, அப்பதான் அங்க ஷூட்டிங்ல இருக்கிறவங்களும் நம்ம குமாரிக்கு பிராச்சித்தம் பண்ணியே ஆகணும், குமாரி ஒரு மிகப்பெரிய நடிகை, இந்த படத்துடைய கிளைமேக்ஸை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா இந்த கேஸை நீங்க எப்படி வேணா கொண்டு போய்க்கோங்க, ஏன்னா இன்னும் அந்த கிளைமேக்ஸ் இன்கம்ப்ளீட்டடா தான் இருக்கு, அது வரைக்கும் ஆச்சு, ஹீரோவை வெளியே விடுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படி ஹீரோவையும் அங்க இந்த இன்ஸ்பெக்டர் வெளியே விட ஹீரோவும் இப்ப அந்த கிளைமேக்ஸ்ல நடிக்கிறதுக்கும் ஒத்துக்கிறாரு. ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் போனதுல சோகத்துல இருக்கிற ஹீரோவும் இப்ப ஹீரோயினுடைய டூப் இருக்காங்கல்ல அவங்கள வச்சோம் அங்க நெகிழ்ந்து போய் அந்த கிளைமேக்ஸ்ல நடிக்கிறாருங்க. அந்த கிளைமேக்ஸ ஹீரோயின் போய் சேர்ற மாதிரி தான் முடிக்கிறாங்க போல. அப்படி அவங்களோட பிணத்தை வச்சு அவனுக்கு பண்ண எல்லா விஷயத்துக்கும் மன்னிப்பு கேட்கிற மாதிரி அங்க நெகிழ்ந்து போய் உடஞ்சு அழுகிறாரு. இது ரெண்டு விதமா கனெக்ட் பண்ணிக்க முடியுங்க, ஒன்னு அந்த படத்தோட, இன்னொன்னு ஹீரோவோட ரியல் லைஃபோட. இதையுமே அங்க இயக்குனர் பாக்குறாரு. அப்பதான் ஹீரோவை பத்தியும் அந்த இயக்குனர் ஐயா புரிஞ்சுக்கிறாருங்க. அதனால்தான் அவனால இந்த அளவுக்கு உண்மையா நடிக்க முடியுது அப்படின்னு ஹீரோவோட நடிப்பை பார்த்து அவர் எழுந்து நின்னே கை தட்டுறாரு. இது அந்த இன்ஸ்பெக்டரும் பார்த்து ஹீரோ கிட்டேயும் வந்து உங்களை நான் தப்பா கைது பண்ண வந்துட்டேன், உங்களோட நடிப்பை பார்க்கும் போதே தெரியுது நீங்க இதை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி ஹீரோவையும் விடுதலை பண்ண. ஆனா அதுக்குள்ள கமிஷனர் வந்து இந்த இன்ஸ்பெக்டருடைய கையில ஒரு காப்பு போடுறாரு. இதுக்கு இப்படி பண்றீங்கன்ற மாதிரி கேட்க, இப்ப இந்த கேஸை அங்க இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் கிட்டயும் ஒப்படைச்சு அந்த ஐயா மேலேயே அந்த பழிய போட்டு இந்த கேஸ் ஃபைல மூட சொல்றாரு. ஆனா அப்பதான் இன்ஸ்பெக்டரும் ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாரும் எமோஷனலா இருக்காங்க, இப்போ உண்மையை என்னால கண்டுபிடிக்க முடியும், அதுக்காக தான் பில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னை விடுங்கன்னு சொன்னாலும் கேட்கற மாதிரி தெரியலைங்க. இங்க நம்ம ஹீரோவையும் அந்த இயக்குனரையா பார்க்க வராரு. பிச்சிட்டடா பிச்சு உதறிட்ட, அதுக்குள்ள ஒரு உண்மை இருக்கு, நீ உண்மையால தான் அந்த பொண்ணை காதலிச்சிருக்க, நான் உன்னை புரிஞ்சிருக்கணும், அந்த பொண்ணோட உன்னை சேர விட்டுருக்கணும், நானும் ஈகோல உன்கிட்ட நிறைய தப்பா ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்துட்டேன், என்னை மன்னிச்சிருன்ற மாதிரி கேட்க வர, எந்த படுபாவி அந்த பொண்ணை இப்படி போட்டு தள்ளணும்ன்ற மாதிரி அந்த இயக்குனரும் புலம்புறாரு.
சொல்றாரு. அப்பதான் ஹீரோ போட்டு தள்ளினதே நான் தானே ஐயா அப்படின்ற ஒரு உண்மையை சொல்றாருங்க. இயக்குனர் ஆடி போறாரு. அப்பதான் ஹீரோ நம்ம ஹீரோயின் அந்த குமாரிய காதலிக்கிற சமயத்துல ஒரு முக்கியமான டேப் அவர் கையில கிடைச்சிருக்கோங்க. அவர் குமாரியோட அறைக்கு வரப்போ அங்க ஒரு டேப் ரெக்கார்டர்ல இந்த குமாரியும் இந்த இயக்குனர் ஐயாவும் பேசிக்கிட்ட ஒரு டேப் இருக்கும். கூடவே நம்ம ஹீரோவும் குமாரியும் நெருக்கமா எடுத்துக்கிட்ட புகைப்படங்களும் இருக்கும். இப்ப அந்த டேப்பை போட்டு பார்க்கும் போதோ அந்த இயக்குனர் ஐயாவும் குமாரியும் சொன்ன பிளான் படியே நீ அவனை லவ் பண்ணிட்ட, அப்படி லவ் பண்ணி அவனை ஏமாத்திட்ட, நான் சொன்ன மாதிரியே பண்ணிட்டியே அப்படின்ற மாதிரி சொல்லுவாருங்க. பதிலுக்கு குமாரியும் நான் உங்களுடைய வளர்ப்பையா, உங்களுக்காக நான் அவனை எப்படி வேணா காதலிச்சு ஏமாத்துவேன், அதுவே எனக்கு போதும். இப்ப வெளியே போயிட்டு இந்த போட்டோ ப்ரூஃப் எல்லாம் காமிச்சு என் வாழ்க்கையே அவன் தான் கெடுத்துட்டான்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொல்லி அந்த மகாதேவனோட புகழையே நான் அழிச்சிடுவையா அப்படின்னு சொல்லி அங்க இயக்குனரோட சேர்ந்து அவங்க பயங்கரமா சிரிப்பாங்க. இதை கேட்டுட்டு ஹீரோ அந்த டேப் ரெக்கார்டர்ல பாதிரியே நிப்பாட்டிட்டு பயங்கரமா கோவப்பட்டிருப்பாரு. அப்ப இத்தனை நாள் இந்த பொண்ணு என்ன காதலிக்கிற மாதிரி காதலிச்சதெல்லாம் பொய்யா அப்படின்ற மாதிரி அப்பதான் அவருக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் கிட்ட வந்து இப்ப நீ என் கூட ஒன்னா இருந்தது பிரெக்னன்ட் ஆனதுதான் அந்த இயக்குனர் ஐயாக்கு தெரியுமான்னு கேட்டிருப்பாரு. அவங்க இல்லன்னு சொன்ன உடனே இன்னமும் கோவப்பட்டு ராத்திரி நம்ம ஹீரோயினுடைய அறைக்கு வந்து அங்க நம்ம ஹீரோயினை போட்டு தள்ளனதா அங்க அந்த இயக்குனர் ஐயா கிட்டையும் நம்ம ஹீரோ சொல்லி முடிக்கிறாரு. ஆனா அதை கேட்கிற இயக்குனரும் அங்க கண்கலங்கி போறாரு. மகாதேவா பெரிய தப்பு பண்ணிட்டேடா, இவ்வளவு பிளான் பண்ண நீ அந்த டேப்பை முழுசா கேட்டிருக்கலாமே, இதுல நானும் தாண்டா காரணம், என்னாலையும் உன்னாலையும் தாண்டா அப்படிப்பட்ட ஒரு நடிகை போய் சேர்ந்துட்டா, போடா அந்த டேப்பை முழுசா கேளுடான்ற மாதிரி சொல்ல இப்போ ஒரு சோகத்தோட போய் இந்த இயக்குனர் ஐயா இருக்காரு பாத்தீங்களா, அவரு ஒரு துப்பாக்கியை வச்சு அவரோட வாழ்க்கையை அவரே முடிச்சுக்கிறாருங்க. அங்க ஒரு லெட்டரையும் எழுதி வைக்கிறாரு. அந்த லெட்டர்லயும் அந்த ஹீரோயினான குமாரிய தான் துப்பாக்கியால போட்டு தள்ளன்ற மாதிரி தான் மேல பழிய போட்டுக்கிட்டு அவர் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காரு. இப்ப இந்த கடிதமும் இன்ஸ்பெக்டர் கையில வர இப்ப கேஸையும் அங்க க்ளோஸ் பண்றாங்க. ஆனா அவருமே ஹீரோ கிட்ட வந்துட்டு என்னதான் இயக்குனர் இப்படி அவர் மேல பழிய சுமத்திக்கிட்டு உன்னை விடுதலை பண்ணியிருந்தாலும் நீ தான் இது பண்ணன்றது எனக்கு தெரியும். அந்த பொண்ணு சிரிச்ச முகத்தோட போய் சேர்ந்தாலோ அவளுக்கு நெருக்கமானவ தான் அதை பண்ணிருக்கணும்ன்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ இப்போ விடுதலை ஆகலாம், ஆனா இந்த கில்ட்டினஸ் சொன்ன கடைசி வரைக்கும் விடாதுன்னு சொல்லியும் அந்த இன்ஸ்பெக்டர் அங்க இருந்து ஹீரோவை அனுப்ப இப்ப ஹீரோவும் அப்படி அந்த டேப்ல முழுசா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி நேரா வந்து அந்த டேப்பையும் பிளே பண்ணி பாக்குறாரு. அதுல தாங்க ஒரு உண்மை ஒளிஞ்சிருக்கு. ஆக்சுவலி அந்த இயக்குனர் ஐயாவோட சேர்ந்து நம்ம ஹீரோயின் அப்படி பேசியிருப்பாங்கல்ல, அப்படி அதை பேசி முடிச்சுட்டு இயக்குனர் ஐயா இதுதானே நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்க, ஆனா என்னால இப்படி எல்லாம் பேச முடியாது ஐயா, நான் உண்மையாலேயே அந்த மகாதேவனை சின்சியரா காதலிக்கிறேன். அவர் மேல இந்த பழியெல்லாம் போட்டு நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க, ஆனா அதனால்தான் என்னோட காதல் அழிஞ்சிராது, நான் அப்பயும் அவரை காதலிப்பேன், தயவு செஞ்சு என் காதலை புரிஞ்சுக்கோங்க ஐயா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அது அந்த டேப்ல ரெக்கார்ட் ஆயிருக்கோங்க. அதாவது அந்த இயக்குனர் ஹீரோயின் காதலிக்கிறத பார்த்துட்டு அதை வச்சாச்சு ஹீரோ மேல பழிய போட்டு அவர் அழிக்கணும்னு நினைச்சிருப்பாரு. ஆனா ஹீரோயின் அதையும் பண்ண விடாம அந்த இயக்குனரை தடுத்து நிப்பாட்டிருப்பாங்க. அதுதான் அந்த முழு டேப்பை கேட்கும் போதோ ஹீரோக்கு புரிய வருங்க. இதுல அந்த இயக்குனர் ஐயாவும் ஹீரோயினோட சண்டை போட்டு அந்த டேப் ரெக்கார்டரை ஆஃப் பண்ண இப்ப இதை முழுசா கேட்ட ஹீரோவும் துடிதுடிச்சு போறாரு. ஐயோ இத அன்னைக்கே நம்ம முழுசா கேட்டிருக்கணுமே, இத பாதியில கேட்டுட்டு தேவையில்லாம அவசரப்பட்டு போய் நம்ம உசுருக்குசுரா காதலிச்ச குமாரிய போட்டு தள்ளிட்டோமே, கடைசியில என்ன முழுசாதான் காதலிச்சிருக்கா, அது டேப் ரெக்கார்டருடைய 2வது பகுதியில தான் சொல்லியிருக்கா, என்னதான் இதுன்னு சொல்லி நொந்து போறாரு. அங்க தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டு துன்பப்படுத்திக்கிறாரு. அதுக்கப்புறம் கடந்து போறது தானே வாழ்க்கை. அப்படி இவர் நடிச்ச அந்த காந்தா படமும் இப்ப சாந்தான்ற பேர்லயே ரிலீஸ் ஆக அங்க ஹீரோயினுக்கு ஒரு பெரிய கட் அவுட்டை வச்சோம். அந்த படம் பயங்கரமா ஹிட் ஆகுது. அந்த படத்தோடைய ரிலீஸ்லயும் நம்ம ஹீரோ வந்து கலந்துக்கிட்டு தான் காதலியவே நினைச்சுக்கிட்டு ஒரு நிம்மதி இல்லாத அந்த இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரியே ஒரு வாழ்க்கைய வாழ்ற மாதிரி இந்த படத்தோட கதை முடியுதுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப வித்தியாசமான கதைங்க. கண்டிப்பா இந்த மாதிரி படங்களை OTTல பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.